Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட 1 month class ஸ்டார்ட் பண்ணி நம்ம 10 days கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8 days நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ளவுஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பேசிக் வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா பின்டு கமெண்ட்லேயும் ஐ பட்டன்லேயும் நான் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நம்மளோட சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா 1 month டெய்லரிங் கிளாஸோட வீடியோஸ் உங்களுக்கு அங்கே இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டே 1லேருந்து டே 8 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மிஸ் ஆன சிலபஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ராக். ஸோ அதுவுமே வீடியோ நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது, பட் அதை எடிட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் அதை வந்து எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மேம் எங்களுக்கு வந்து டைரெக்டாக பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லிக் கொடுங்க, அப்புறம் வந்து மெட்டீரியல் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை, அது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு சிலருக்கு நான் அங்கேயே அதிலே ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஒரு சிலருக்கு வந்து பண்ணாமலும் இருந்திருப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்கில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து டைரெக்டாக பாடியில் எடுத்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். மெட்டீரியல்ஸுமே வந்து நான் ஒன்றும் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி மெட்டீரியல் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னு ஓரளவுக்கு எனக்கு டெய்லரிங் தெரியும், ஆனால் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம நார்மலாக ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ணுவோம். அந்த மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு டைரெக்டாக ஃபஸ்ட்டு கிளாத்தில் நான் போட்டு காட்ட மாட்டேன், ஃபஸ்ட்டு சார்ட்டில் தான் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸில் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 2 சார்ட் வாங்கி வச்சுக்கோங்க. பென்சில், பென் அந்த மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதும். கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸை அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து சார்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ், பட்டி எல்லாமே நான் மார்க் பண்ணி காட்டுவேன். அதுக்கு அடுத்த கிளாஸ் தான் வந்து நம்ம கிளாத்தில் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து கிராஸ் கட்டிங் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2x2 கிளாத் இருந்தாலே போதும். நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 கிளாஸ்க்கு இருக்காது. 3 கிளாஸ்னால் அது முடியறதுக்கே நமக்கு 1 வீக் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நார்மலாக 2x2னா 2x2 தான் எடுக்கணும்னு இல்லை, நான் கிளாஸ் சென்ட் பண்ண உங்களுக்கு புரியும். இந்த காட்டன் மெட்டீரியல் மாதிரி 1 மீட்டர்லலாம் வந்து இப்போ மெட்டீரியல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியல் எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து லீனாக இருக்கீங்கன்னா நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 70 போதும், 80 போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா அப்படி எடுக்காதீங்க. இல்லை எங்களுக்கு 1 மீட்டர் தாங்கன்னு சொல்லிட்டு 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அது மிஞ்சி போனால் நமக்கு வந்து ஒரு 10 to 15 rupees டிஃப்ரென்ஸ் இருக்கும். இருந்தாலுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் எப்போவுமே இப்படி தான் ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற வரைக்கும் தான் அந்த மாதிரி தேவைப்படும். நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே ஜாயின் போட்டால் கரெக்டாக இருக்கும், எங்கே ஜாயின் போட்டால் அது அப்படியே வெளியே தெரியாது அப்படிங்கிற ஐடியாலாம் வந்த அப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு 32 இருக்கிறவங்களா இருக்கட்டும், 32 இருக்கிறவங்களுக்கு மெயினாக அப்படி தான் சொல்லுவாங்க, 80 இருந்தால் உங்களுக்கு போதும் அப்படின்வாங்க. பட் நீங்கள் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அதே வந்து 38, 40 அப்படின்னு போகும்போது உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் 1.10, அதாவது ரன்னிங்கில் மெட்டீரியல் எடுக்கிறீங்கன்னா 110, 1 மீட்டர் 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1.25 மீட்டராக கூட எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனி வந்து கிளாஸில் நம்ம ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் சுடி போவோம். ஸோ ப்ளவுஸில் என்னென்ன சிலபஸ் வரும் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதில் ஓவரால் மேக்ஸிமம் எல்லா கட்டிங்குமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டவுட் எது இருந்தாலும் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்லேயும் உங்களோட டவுட்ஸ் வந்து போடலாம், அதுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஓகேவா? கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1 month கிளாஸ் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஸ்டிச் பண்ணியெல்லாம் அனுப்புறதை பார்க்கும்பொழுது, குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த ப்ளவுஸை நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை நான் கைட் பண்ணுவேன். நம்ம ஃப்ரீயாக தானே கற்றுக்குறோம், எப்படி நிறைய பேர் அது கூட நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, மேம் நீங்கள் வந்து இப்படி ரிப்ளை பண்ணுவீங்க நாங்கள் நினைக்கல அப்படின்னு. ஃப்ரீயாக கற்றுக்கிட்டாலுமே வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணும்போது எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சும்மா நம்ம வந்து காசு வாங்கிட்டு கிளாஸ் சொல்லி கொடுத்தாலும் அது ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்கிறத விட ஃப்ரீயாக சொல்லி கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து கண்டினியூ ஆகும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.